அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆடி பௌர்ணமி. ஆடி மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாட்களும் விசேஷம். அதுவும் இந்த பௌர்ணமியானது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, வரலட்சுமி பூஜை, ஹயக்ரீவர் ஜெயந்தி, அப்படி எல்லா விசேஷங்களும் எல்லா இறையர்களும் ஒன்று சேர நமக்கு வந்திருக்கக்கூடிய மிக ஒரு பொன்னான ஒரு நாளுங்க. நிறைய பேர் இன்றைக்கி இந்த 888 மேனிஃபெஸ்டேஷன் டேக்கு கண்டிப்பாக செஞ்சுருப்பீங்க. சப்போஸ் நம்ம நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படிங்கிறவங்க ராத்திரி வரக்கூடிய அந்த 8 மணி 8 நிமிஷத்து நேரத்தை எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க. அப்படி இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு விஷயம், கையில் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் போதுங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்னெல்லாம் கனவுகள், ஆசைகள், உங்களுக்கு என்ன வேண்டுதலோ இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட, நம்முடைய அம்பிகை கிட்ட நீங்கள் கேட்டாலே போதும், நிச்சயமாக கேட்கும் வரங்கள் எல்லாமே கிடைக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். இன்றைக்கி எல்லாருமே வரலட்சுமி பூஜை பண்ணியிருப்போம். பெரிய அளவில் கலசம் வச்சு வழிபட முடியாட்டி கூட சின்னதாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாள் படத்துக்கு நம்மளால் முடிந்த அந்த பூஜைகள் எல்லாம் செஞ்சுருப்போம். காலையில் அப்படி பண்ண முடியாதவங்க சாயங்காலம் கண்டிப்பாக செய்வீங்க. யாரெல்லாம் இன்றைக்கி பூஜைகள் பண்ணுறீங்கிறது கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். ஓம் வரலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற ஒரு மந்திரத்தையும் பதிவிடுங்க. நமக்கு இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமியானது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளோடு வந்திருக்குங்க. ஏன்னா இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய அந்த 888 லயன் கேட் போர்ட்டல் ஓப்பன் நமக்கு இன்றைக்கி இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். இந்த நாளில் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட எந்த கோரிக்கைகள் வச்சாலுமே நடக்குன்றிருக்கோம். அதே மாதிரி தான் எப்பயுமே பௌர்ணமியில் அந்த முழு நிலவை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் என்ன வேண்டுதல்கள், என்ன தேவைகள், எது கேட்டாலுமே நமக்கு நடக்கும். நம்ம இன்றைக்கி பதிவில் தெரிஞ்சுக்க போகிறது 2 சிம்பிளான மெத்தடுங்க. 2த்துக்குமே தேவை ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் போதும். அதாவது நிறைய பேர் இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் நம்ம இன்றைக்கி பண்ணுவோம். அப்படி இன்றைக்கி இந்த ராத்திரி வரக்கூடிய இந்த 8 மணி 8 நிமிஷம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் இது மாதிரி முழு பௌர்ணமி உங்களுடைய மொட்டை மாடியில் இருக்கலாம், இல்லை பால்கனி, இப்படி எந்த இடத்துல உங்களுக்கு நிலவு தெரியுதோ அந்த இடத்துல ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் நீங்கள் அந்த நிலவை பார்த்து இது மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணுமோ, என்ன தேவையோ அதை அப்படியே மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி அது நடந்து முடிஞ்சால் எப்படி நமக்கு சந்தோஷமாக இருக்குமோ அது எல்லாமே நம்ம அப்படியே கற்பனையில் அப்படியே நம்ம நினச்சி பார்த்துட்டு அப்படியே நிஜத்தில் நடந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டு நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டாலே போதும். நமக்கு இந்த டேயும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதே மாதிரி தான் இந்த முழு பௌர்ணமி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பௌர்ணமி. அதனால் இப்படி எல்லாம் பிரபஞ்சமும் இறை அருளும் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில், ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஸ்பிரிச்சுவலில் கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் இருக்கும். எப்போ பார்த்தாலும் என்னென்ன பூஜைகள் பண்ணுறோம், பரிகாரங்கள் பண்ணுறோம், ஸ்லோகம் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் இது மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறப்ப நீங்கள் அதுவும் இன்றைக்கி எல்லாமே சேர்ந்து நமக்கு அந்த காம்பினேஷன் எல்லாம் ஒன்றா வந்திருக்கப்ப கையில் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் வச்சுட்டு இன்றைக்கி ராத்திரியில் நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க. இதுக்கு எந்தவித நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், லிமிட்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த வேறு ஏதாவது இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம், வேறு ஏதாவது தீட்டுக்கள், வேறு ஏதாவது நான்வெஜ் சாப்பிட்றது, அப்படி எந்தவித லிமிட்ஸ் எதுவுமே கிடையாதுங்க. நம்ம இந்த யூனிவர்ஸ் கிட்ட நம்ம கேட்குறோம். கரெக்டாக அந்த ஃபுல் மூன் நமக்கு வரப்போ இந்த ரிச்சுவல்ஸ் நீங்கள் பண்ணுறப்ப நிச்சயமாக நீங்கள் என்ன விஷயங்கள் கேட்குறீங்களோ அது 100% உங்களுக்கு நடந்தே தீரும். அதே மாதிரி இன்னொரு அற்புதமான ஒரு பரிகார முறை, அதாவது நம்ம வீட்டில் நமக்கு நினச்ச காரியம் நடக்கணும், குடும்பத்தில் நல்ல ஒரு பண வரவானது அதிகமாக இருக்கணும். ஏன்னா வாழ்க்கைக்கு தேவையே பணம் தான். அந்த குடும்பத்தில் சில வீட்டில் பணம் வரும், வருமானங்கள் எல்லாம் வரும், சம்பாதிப்போம். ஆனால் வந்த வழியே டக்குன்னு செலவாயிடுது பார்த்தீங்களா. அப்படி இல்லாமல் பணமானது நல்ல சேவிங்ஸ் நம்ம பண்ணி நமக்கு நல்லபடியாக எல்லா செல்வ நிலைகள் நல்ல நமக்கு உயர்வதற்கும், நமக்கு பொன்னும் பொருளும் எல்லாமே சேருவதற்கு இந்த எளிமையான ஒரு பரிகார முறை பண்ணுங்க. இதற்கும் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி, நல்லா சுத்தமான குடிக்கிற தண்ணி எடுத்துக்கோங்க. இது உங்கள் பூஜை ரூம்லேருந்து நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போங்க. இதில் இன்றைக்கி நமக்கு வெள்ளிக்கிழமை இப்படி விசேஷமான நாட்கள்ங்கிறப்ப கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் மல்லிகைப்பூ, அந்த வெள்ளைநிற பூக்கள் நம்ம வாங்கியிருப்போம். அப்படி அந்த பூ இருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்கள் வீட்டில் என்ன பூஜைக்கு வச்சுருக்கீங்களோ வாசனையான பூக்கள், அந்த பூக்கள் போட்டுக்கோங்க. இதில் ஒரே ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் மட்டும் போட்டுட்டு உங்ககிட்ட வேறு ஏதாவது பொடிகள், அதாவது நம்ம பச்சை கற்பூரம் இருந்தால் போடலாம், ஜவ்வாது பொடி இருந்தால் போடலாம், ஏலக்காய்
ஏலக்காய் ஒன்று இருந்தால் போடலாம். இது மாதிரியான வாசனையான பொருட்கள் இது எல்லாமே நமக்கு தன ஆகர்ஷணம் நமக்கு தரக்கூடிய பொருட்கள், மகாலட்சுமியுடைய பொருட்கள் இது எல்லாமே போட்டுட்டு அந்த டம்ளர் தண்ணியை நீங்கள் அப்படியே மொட்டை மாடி, பால்கனி, இல்லாட்டி உங்கள் வீட்டோட ஓப்பன் பால்கனி எந்த இடத்துல உங்களுக்கு முழு நிலவு தெரியுதோ அந்த இடத்துல கொண்டு போய் நீங்கள் வச்சுருங்க. அந்த வானத்தில் நிலவு நல்ல பிரகாசமாக வர மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் நல்ல பிரகாசிக்கணும், நமக்கு நல்ல வாழ்க்கை நல்ல ஷைனிங் ஆகணும், பெரிய பெரிய அளவுக்கு போகணும், நல்ல டெவலப்மெண்ட்ஸ் ஆகணும் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை உங்கள் கையில் நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் வச்சுட்டு உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன தேவையோ என்ன வேண்டுதலோ நீங்கள் கேட்கலாம் பிரபஞ்சத்துக்கிட்ட. நம்ம சொல்கிற மாதிரி இந்த 88 அந்த நேரத்தில் நீங்கள் கேட்கலாம். இல்லை கொஞ்சம் நமக்கு நிறைய பேர் ராத்திரி ஷிஃப்ட்லாம் போயிட்டு வருவீங்க, அதிகபட்சமாக ராத்திரி 12 மணிக்குள்ளே கூட இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணலாம். அப்படியே நீங்கள் ஆத்மார்த்தமாக நல்லா வேண்டி கேட்குறப்ப ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக, ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அந்த ஒருவரி மந்திரத்தை நீங்கள் சொல்லி இந்த முழு பௌர்ணமிக்கிட்டையும் பிரபஞ்சத்துக்கிட்டையும் நம்ம கேட்குறப்ப நிச்சயமாக என்ன ஆசைகள் என்ன நீங்கள் நினச்சி வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் நமக்கு நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சூக்ஷ்மமான ஒரு மெத்தட். நல்ல குடும்பத்தில் வருமானமானது நமக்கு நல்ல அதிகமாகும். இப்போ அந்த தண்ணியில் உங்களுக்கு நம்ம மொட்டை மாடி, உங்கள் வீட்டோட மொட்டை மாடியில் வைக்கிறீங்க, ரொம்ப சேஃபாக இருக்கீங்கன்னா தாராளமாக உங்ககிட்ட வெள்ளி காயின் ஏதாவது இருந்தால் போடலாம், வெள்ளி மோதிரங்கள் போடலாம், அது மாதிரி பண்ணலாம். அப்படி உங்களுக்கு சேஃப் இல்லை, நமக்கு மாடியில் அந்த அளவுக்கு சேஃப்டி கிடையாது அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டில் ஒரே ஒரு ரூபாய் காயின் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி ஒரு 5 ரூபாய் காயின் எடுத்துக்கோங்க. அந்த காயின் மட்டும் அந்த தண்ணிக்குள்ளே போட்டுட்டு அந்த ஒரு நைட்டு ஃபுல்லாக அந்த தண்ணி உங்களோட மொட்டை மாடியிலே ஒரு ஓரமாக பத்திரமா எடுத்து வச்சுருங்க. ஏன்னா பூனையோ இல்லை வேறு ஏதாவது டக்குன்னு தட்டி விடாத மாதிரி ஒரு பத்திரமா ஒரு ஓட்டத்தில் வச்சுருங்க. நமக்கு இந்த தண்ணியானது அந்த முழு பௌர்ணமியுடைய அந்த கதிர்வீச்சுகள் ரேடியேஷன்ஸ் எல்லாமே பட்டுட்டு நல்லா ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு ஹோலி வாட்டராக மாறிடும். எப்படி கோவிலில் இந்த தீர்த்தம் தராங்களோ அதே மாதிரி இந்த பௌர்ணமியுடைய அந்த எல்லா ஒளி வீச்சுக்கள், அந்த கதிர்வீச்சுக்கள் எல்லாம் பட்டுட்டு அந்த தண்ணி நமக்கு நல்ல ஒரு ஹோலி வாட்டராக இருக்குங்க. நீங்கள் அந்த தண்ணி மட்டும் நீங்கள் எப்பயும் போல் அந்த மொட்டை மாடியில் வச்சுட்டு நம்ம போய் படுக்க போயிடலாம். அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் வீட்டோட மூளை முடுக்கு எல்லா இடமும் நீங்கள் தெளித்து விட்டுட்டு பாக்கி இருக்க தண்ணியை கொஞ்சோண்டு நம்ம காலையில் நம்ம குளிப்போம் பார்த்திங்களா, அந்த குளிக்கிற பக்கெட்டில் தண்ணியில் நீங்கள் சேர்த்துடலாம். இல்லாட்டி உங்கள் வாசல் தெளிக்கிறப்ப கொஞ்சம் தெளித்து விடலாம். இப்படி எளிமையான முறையில் நம்ம வீட்டில் இது மாதிரி பண்ணுறதன் மூலமாக எப்படிப்பட்ட அந்த வறுமை, பீடை, தரித்திரம் இது எல்லாமே போகும். நம்முடைய கனவுகள், ஆசைகள் இது எல்லாமே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் வருமானங்கள் பெருக்குவதற்கான ஒரு சூக்ஷ்மமான ஒரு மெத்தடு தான் இது. இப்போ அந்த உள்ளே இருக்க காயின் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து அப்படியே நீங்கள் தனியாக ஒரு பேப்பரில் இல்லாட்டி நம்ம சின்னதாக ரேப் பண்ணி உங்களுடைய கேஷ் பாக்ஸு, பீரோவில் அப்படி எங்கே உங்கள்கிட்ட உங்கள் கோல்டு வைக்கிற இடத்துல அது மாதிரி இடத்துல நீங்கள் எடுத்து வச்சிடலாம். இப்படி செய்வதன் மூலமாக குடும்பத்திற்கு பொன்னும் பொருளும் சேரும், வருமானங்கள் பெருகும், பணம் பல வழியில் நம்ம வீட்டுக்கு வருங்க. சின்னதான ஒரு தாந்திரிக பரிகாரம் மாதிரி தோணும், ஆனால் இது இந்த முழு பௌர்ணமி அன்னைக்கு நம்ம செய்கிறப்ப நமக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ரிச்சுவல் இது. நிச்சயமாக இந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி ஆடி பௌர்ணமியில் ராத்திரி பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு என்றைக்குமே நல்லது மட்டுமே நடக்குங்க. குடும்பத்துக்கு நல்ல நல்ல முன்னேற்றங்கள், நல்ல திருப்பங்கள் எல்லாமே நடக்கும். இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.